வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சத்தான கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது முழு கோதுமையை ஊற வச்சு அரைச்சி செய்கிற தோசை. இதை சுடும்போதே சுடவே இந்த கோதுமை தோசை காலி ஆயிரும். திரும்ப திரும்ப உங்கள் வீட்லேயும் கேட்பாங்க இந்த கோதுமை தோசை செஞ்சு தர சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கிளாஸ் முழு கோதுமையோட அரை கிளாஸ் உளுந்து சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மிக்சியில் ஆட்டுறதா இருந்தால் கிரைண்டர்லனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் இந்த கோதுமையும் உளுந்தையும் ஆட்டிக்கலாம். இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள்: காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதை சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுனால சூடு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 1லேருந்து 2 மணி நேரத்துலேயே இந்த மாவு புளிச்சிரும். ஃப்ரெஷ்ஷாகவும் ஊற்றலாம். புளிக்க வச்சு ஊற்றினா அதோடய டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு கலந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிடுறேன். இதுக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் எப்படி தேங்காய் சட்னி அரைப்பேன்றதை பார்க்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய், ஜீரகம், 2 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, கருத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இதை ஃபஸ்ட்டு குறைன்னு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்து. கொத்தமல்லி இப்போ சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, இது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த தாளிப்பை எடுத்து அந்த தேங்காய் சட்னியில் கொட்டி கலந்து விட்டோன்னா சூப்பரான டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி. இந்த சட்னிக்கு அந்த கோதுமை தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன். ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த தோசை செய்ய சொல்லி. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. நான் தோசையாக ஊற்றி எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் கிறிஸ்பியாக சாப்பிட பிடிச்சா நல்லா மொறுன்னு சுட்டு கொடுங்க. பஞ்சுன்னு வேணுன்னா கொஞ்சம் கனமாக செஞ்சோன்னா பஞ்சுன்னு தோசை கிடைக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தியான கோதுமை தோசை ரெடி. உங்கள் வீட்லேயும் இதே கோதுமை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.